ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றி ஒளியை தொட்டவும் வாழ்க்கையில் இனி ஒளி நிறைந்த சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நீ வாழும்படி செய்ய போகிறேன். அதனால தான் இப்போது இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பம் உண்டாகி நீ மனம் மகிழும்படியாக ஒரு நல்ல விஷயத்தை நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன். கவலைகள் வந்தாலும் துன்பம் உன்னை வாட்டி வதைத்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சுலபமாக எளிதாக கையாள தயாராகு. இனி எப்போதும் உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்க, என்னை நினச்சி வழிபட்டிருக்க, இரவெல்லாம் என்னை பற்றி யோசிச்சிருக்க. எனக்காக விரதம் இருக்கும் மனிதர்களும் எனக்காக எனக்கு பிடிச்சதை செய்யக்கூடிய மனிதர்களும் கூட இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நியாயமாக நிறைவேற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதல்லவா? நீ எல்லாத்தையும் சரியான முறையில் பிரார்த்தனை தான் செய்தாய். அதனாலேயே உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து இந்த வராகி அம்மா அதற்கேற்றார் போல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உனக்கு எது உகந்ததோ, எது உனக்கு சரியாக சந்தோஷத்தை தருமோ அதை கண்டிப்பாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என் செல்லமே. ஒரே ஒரு நிமிஷம் நீ கண்ணீர் விட்டு வழிந்தோட வராகி அம்மா என் மனசில் இருக்க பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் தீருங்கன்னு எனக்கு அன்பு கட்டளையாக உத்தரவிட்டாலே போதும், எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா உன்னை தேடி வந்து நல்லவனை போல பேசுவாங்க, நடிப்பாங்க. ஆனால் எந்த தேவையும் இல்லாத மனிதன்தான் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்குவான். நீயும் எப்போதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம எல்லாவிடமும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள தயாராகு. தனக்கு தேவைனா மட்டும் கீழே இறங்கி வரும் கழுகை போல இரு. எப்போதுமே எல்லாரிடமும் விட்டு கொடுத்து அனுசரித்து நீ பொறுமையாக போனீனா அப்புறம் எல்லாரும் உன்னை இலக்காரமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அந்த சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற் போல நடந்து கொள்ள தயாராகு. வெற்றி பெற்ற ஒருவரை விட தோல்வி அடைந்த பல பேரை பின்தொடர்ந்து நீ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீனா கண்டிப்பாக அவர்கள் வாழ்வில் தோற்றதற்கான காரணம் புரியும். நீ அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய முயற்சிகளை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. எல்லாரும் எப்போதுமே சரியான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியாது. அவ்வப்போது யாருக்காவது பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் தோல்விகளும் வரத்தான் செய்யும். ஆனால் நீ ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ, வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம். வெற்றி பெற்றா சிரித்து சந்தோஷமாக மகிழ்வாங்க. ஆனால் தோல்வி அடைஞ்சா அது எப்படி வந்துச்சு நீ யோசித்து அதை சரி செஞ்சு இனிமேல் அது நடக்கவே கூடாதுன்னு முயற்சி செய்வாங்க. அப்படி தோல்வியை பற்றி சிந்தித்து தோல்வி பெறாமல் எப்போதும் வெற்றி பெறுவதற்கு என்ன வழியோ அதற்கான வேலைகளை செய்ய தொடங்கு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் மன அழுத்தத்தையும் பாரத்தையும் பயத்தையும் உன் பதற்றத்தையும் குறைச்சு உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் சக்தியை அதிகப்படுத்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டாகும்படி செய்வேன். ஒவ்வொரு முறையும் நீ நேரத்தை பார்க்கும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஒவ்வொரு நிமிஷம் நகர நகர வாழ்க்கை முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. எது உனக்கு மிகவும் முக்கியமோ, எது அவசியமோ, எது மதிப்பானதோ அதில் மட்டும் கவனம் செலுத்துறதுக்கான நேரம்தான் இது என்பதை புரிந்துகொள். இப்போ உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கு எது அவசியமோ அதன் மீது கவனம் செலுத்தி அதை நீ சரியாக செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். நீ யாருங்கிறத உனக்கு காட்டுவதும் அவர்கள் யார் என்பதை உனக்கு புரிய வைப்பதுமே இந்த அவமானம்தான். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அவங்க கண்ணு முன்னாலே வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும்னு வைராக்கியமாக ஒரு முடிவை எடுத்து விடுயேன் செல்லமே. இப்போது உனக்கு இருக்கிற பிரச்சனை வாழ்க்கை கிடையாது. உன் மனசை நீ உன் கையில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது தான் பிரச்சனை. முதல்ல உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே உன் மனசை கொண்டு வா. நீ என்ன யோசிக்கிறாயோ அதை தான் உன் மனம் செய்ய வேண்டுமே தவிர உன்னை மீறி எந்த விஷயத்தையும் உன் மனசு யோசிக்காத அளவுக்கு, தவறான வழியில் போகாத அளவுக்கு அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொள்ள தயாராகு. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையில் எப்போதும்
எல்லாமே கிடைச்சிரும்னு எதிர்பார்க்காத. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதும் கூட உன் நல்லதுக்கு தான் என் செல்லமே. நாட்கள் போக போகதான் இந்த உலகத்தில் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் அயோக்கியன்றது உனக்கு புரிய வரும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். நீ என்னதான் நல்ல பிள்ளையாகவே இருந்தாலும் நல்லவேங்கிற பட்டம் எதுக்கும் உதவாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சரியாக நடந்துக்கிற புத்திசாலித்தனமும் விவேகமும் தான் உன் வாழ்க்கைக்கு உதவும். அதன் மூலமாக உன் திறமையை அதிகப்படுத்து. பயன்படுத்தப்படாத திறமை இருந்தாலும் அது வீணானது தானே. திறமையை வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தாமல் இருந்தால் அது உனக்கான ஆற்றலை குறைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வாழ்க்கைங்கிற பயணத்தில் எப்போதும் உன் திறமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னை நோக்கி வர்றது நல்லதோ கெட்டதோ நகர்ந்து போய்கிட்டே இரு. நல்லது நடந்துச்சு, சந்தோஷமான விஷயம் நடந்துச்சுன்னா ரசிச்சுக்கிட்டே போ. துன்பம் வந்தது, சகித்து கொள்ள முடியாத பிரச்சனை வந்ததுன்னா அதை சமாளித்து கடந்து போ. எங்கேயும் எப்போதும் எந்த இடத்திலும் நீ தேங்கி நின்றுடக்கூடாது. எப்பயாவது நீ தண்ணீர் போல தேங்கினாலே சுத்தமான தண்ணீர் கூட சாக்கடையாக மாறிவிடும். அதனால் நதி போல ஓடிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். என் நெற்றி ஒளிப்பட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் ஒளிமயமாக மாறப்போகுது. நீ அடுத்தவங்க யாருக்கும் பயப்படாமல் உன் மனசாட்சிக்கு மட்டும் பயந்து வாழ்ந்தாலே போதும். இந்த உலகத்தில் நீ மகான் போல வாழணுன்ற அவசியம் இல்லை. சகுனிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் சத்தியமான உண்மையான நேர்மையான பிள்ளையான ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது என் செல்லமே. ஆனால் அதே நேரத்தில் சாணக்கியத்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நீ இருந்தினா இந்த சகுனிகளையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும். உன் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கைங்கிறது மற்றவங்க உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை விட அதிகமானதாக பலமானதாக இருக்கட்டும். நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சிட்டினா உன் கண்களுக்கு தெரிய வேண்டியது வெற்றி பெறுவதற்கான இலக்கும் காரணங்களும் மட்டும்தான். தோல்வியை பற்றி நினச்சி கூட பார்க்காதே. நீ நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல உன் கவலைகளை தூண்டும் மனிதர்களின் சந்திப்பையும் அவர்களின் சிந்தனையையும் தவிர்க்க செய்வேன். கோபப்பட வேண்டிய நேரத்தில் கூட நீ பொறுமையாக இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். எந்த ஒரு மனிதன் தனக்குத்தானே மனக்கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொள்கிறானோ அவன்தான் நிரந்தரமான நிம்மதியை பெறும் மனிதன். நீ எப்போதும் உனக்கென வாழ்க்கையில் இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு உனக்குன்னு ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு கட்டுப்பாடுகளோடு வாழ பழகு. ஒரு விஷயத்தை செஞ்சால் இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பானோன்னு பயந்து பயந்து வாழ்வதை விட என்னை தப்பாக நினைக்க இங்கு யாருக்கும் தைரியம் இல்லைன்னு உன் வாழ்க்கையை வாழ்ந்து விடுயேன்னு செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க புத்திசாலியாக இருந்தா நீ முட்டாள் போல உன்னை காமிச்சிக்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்க முன்பாக எதுவும் தெரியாத ஆள் போல இருந்தினா உன்னால் நிறைய கற்றுக்க முடியும். அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. வாழ்க்கையில் உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வர்ற வரைக்கும் அதிகம் பேசாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. அடுத்தவங்க பறிச்ச குழியில் விழுகாமல் இருக்கிறதுக்கும் அடுத்தவங்க உனக்காக வளவிரிக்கும் போது அதில் மாட்டாமல் இருக்கிறதுக்கும் தப்பிக்கிறதுக்கு உனக்கு புத்திசாலித்தனமும் விவேகமும் உன் கூடவே இருக்கட்டும் என் செல்லமே. உன்னை நோக்கி எது வந்தாலும் அதை மனசார ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன்னை விட்டு எது போனாலும் அதை அப்படியே விட்டுவிடு. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உன்னை பார்த்து யாராவது குறை சொன்னாலும் உன் மீது பழி போட்டாலும் குற்றம் சுமத்தினாலும் கூட நீ யார்கிட்டையும் வீணா விவாதம் செய்யாமல் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு கடந்து போய்கிட்டே இரு. ஏன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்கிறன்னு ஆராய்ச்சி பண்ணி குறை சொன்னாங்கன்னா அதன் மூலமாக நீ அதை திருத்தி மாற்றிக்கொண்டு நல்லபடியாக வாழ்க்கையை ஜெயிக்கலாம் அல்லவா?